இதுக்கு முன்னாடி ஐஎஸ்ஓ 9001 இந்த ஸ்டாண்டர்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இந்த கோவிட்னால அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. ஏன் அப்படின்னா சில பேர் வந்து ஒரே கஸ்டமரை டிபெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சார் போதுங்க, அவர் வந்து நம்மளுக்கு பிஸ்னஸ் கொடுக்குறாரு, அந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக போயிட்டு இருக்குது, இதே போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த கஸ்டமருக்கு திடீர்னு ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சூழ்நிலையில் பிஸ்னஸ் வந்து கொடுக்க முடியல. அவங்கள நம்பி நம்ம இங்கே ஒரு 100 பேர் வேலை செஞ்சுட்டு இருப்போம். அந்த கம்பெனி வந்து டோட்டலாக பெரிய ரிஸ்கில் போயிடும். இது மாதிரி கோவிடில் நிறைய கம்பெனி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க ஒரே கஸ்டமரை நம்பி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வகையான ரிஸ்க்குகளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ரிஸ்க்கை வந்து மெயினாக நம்ம வந்து பிஸ்னஸில் கண்டிப்பாக பார்க்கணும். ரெண்டாவது வந்து ஆர்கனைசேஷன் நாலேஜ்னு, இது வந்து லெசன் லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு சர்டன் பீரியட் ஒர்க் பண்ணுவார், ஒரு 5 வருஷமோ இல்லை 10 வருஷமோ ஒர்க் பண்ணுவார். அவர்கிட்ட அந்த நாலேஜ் எல்லாம் நிறைய கேதரிங் இருக்கும்.